பெரும்பாலான நாடுகள் எப்போதாவது ரோமானிய பேரரசின் கீழோ பிரிட்டிஷ் பேரரசின் கீழோ அல்லது வேறு பெரிய சாம்ராஜ்யங்களின் கீழோ அடிமைப்பட்டிருந்திருக்கின்றன. ஆனால் ஒரு நாடு மட்டும் எப்போதும் யாருக்கும் அடிமையாகியதே இல்லை. அந்த நாட்டில் ஒரு பெண் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். இங்குள்ள தலைநகரில் எத்தனையோ கோயில்கள் இருப்பதால் அது தி சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ், கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இதைத் தவிர இங்குள்ள மக்கள் ஹிந்தி மொழியை நன்றாக அறிவார்கள். இங்குள்ள நாணயம் இந்திய நாணயத்தை விட மலிவானது. அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் நிறைய இந்தியர்கள் இந்த அழகான நாட்டிற்கு சுற்றுலா செல்கிறார்கள். இது அந்த நாடு எந்த நாட்டுடன் அமைதியான மற்றும் பால் போன்ற உறவு கொண்டுள்ளதோ. இமயமலையின் மடியில் அமைந்துள்ள இந்த அற்புதமான நாடுதான் நேபாளம். இன்று நாம் இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தை ஆழமாக நெருக்கமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இங்குள்ள உணவு, பண்பாடு மற்றும் அற்புதமான உண்மைகள் பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடன் இருங்கள். நண்பர்களே, நீங்கள் எங்கள் வீடியோவை எந்த ஊரிலிருந்து பார்க்கிறீர்கள்? கமெண்ட் செய்து கட்டாயம் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் பெயர் மற்றும் கமெண்டை நாங்கள் காட்டுவோம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் வீடியோவை ஒரு லைக் செய்யவில்லை என்றால் இப்போதே ஒரு லைக் அழுத்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். உங்கள் ஒரு பட்டன் அழுத்துவது எங்கள் உழைப்பை வெற்றிகரமாக்குகிறது. இது நேபாளத்தின் மேப். இதன் வடக்கே டிபெட் உள்ளது. அதே நேரம் தெற்கு, மேற்கு மற்றும் கிழக்கு திசையில் நமது அன்பான நாடு இந்தியா உள்ளது. நேபாளம் 2007க்கு முன்பு ஒரு இந்து மதமாக பார்க்கப்பட்டது. ஆனால் பின்னர் 2007இல் நேபாளம் ஒரு மதச்சார்பற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது. இங்கு அனைத்து மதங்களும் மதிக்கப்படுகின்றன. ஆனால் நேபாளத்தில் இந்து மதத்திற்கு ஒரு சிறப்பு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இங்குள்ள பெரும்பாலான மக்கள் இந்து மதத்தின் மரபுகளுடன் இணைந்துள்ளனர். நேபாளத்தின் மக்கள் தொகை 4,05,00,000. இதில் 72% மக்கள் இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள். இது நேபாளத்தின் மிகப்பெரிய மத சமூகம். மேலும் இங்கு இந்து மரபுகள், நம்பிக்கைகள் மற்றும் பண்டிகைகள் முக்கியமாக அடையாளம் காணப்படுகின்றன. இதைத் தவிர 8% மக்கள் பௌத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள். இதற்கு பின்னால் உள்ள காரணம் கௌதம புத்தரின் பிறப்பிடம் நேபாளத்தில் இருப்பதுதான். அதனால்தான் இங்கு பௌத்த மரபுகளின் ஆழமான தாக்கம் உள்ளது. 6% மக்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறார்கள். 2% பேர் கிறிஸ்தவர்கள் மற்றும் 5.2% பேர் பிற மதங்களை சேர்ந்தவர்கள். இத்தனை விதமான நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் இங்கு ஒன்றாக வாழ்கிறார்கள். மிகுந்த அன்புடன் ஒருவருடன் ஒருவர் இணைந்து தங்கள் வாழ்க்கையை கழிக்கிறார்கள். இதுதான் நேபாளத்தின் தலைநகர். இது காட்மாண்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நகரம் முழுவதுமே கோயில்களால் ஆனது. இங்குள்ள ஒவ்வொரு தெருவிலும் ஏதாவது ஒரு கோயில் நிச்சயம் பார்க்க கிடைக்கும். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி. காட்மாண்டு ஒரு பரபரப்பான நகரம். இங்கு அடிக்கடி கூட்டம் நிறைந்திருக்கும். சாலைகளில் ஏராளமான வாகனங்கள் தென்படும். இது பௌத்த ஸ்தூபி, இது பசுபதிநாத் கோயில் மற்றும் இது தர்பார் சதுக்கம். இந்த இடங்கள் அனைத்தும் தங்கள் பண்பாடு, வரலாறு மற்றும் நேபாளத்தை பிரதிபலிப்பதால் யுனெஸ்கோ இவற்றை தனது உலக பாரம்பரிய சின்னங்களில் சேர்த்துள்ளது. இவற்றை தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பார்க்க வருகிறார்கள். அவர்களில் இந்தியர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். ஏனென்றால் இந்தியாவும் நேபாளமும் சகோதர நாடுகளாக கருதப்படுகின்றன. அதனால்தான் எந்த இந்தியரும் பாஸ்போர்ட் அல்லது விசா இல்லாமல் நேபாளம் செல்லலாம் மற்றும் எந்த நேபாள நபரும் இந்தியா வரலாம். ஆனால் நீங்கள் நேபாளம் சென்றால் உங்கள் ஒரு அடையாள அட்டையை, ஆதார் கார்டு, வோட்டர் ஐடி கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் போன்றவைகளை கட்டாயம் எடுத்துச் செல்லுங்கள். நேபாளத்தின் மொழி நேபாளி. இங்குள்ள மக்கள் நேபாளிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு ஹிந்தி படிக்க தெரிந்தால் இங்குள்ள எழுத்துக்களை நீங்கள் எளிதாக படிக்கலாம். ஏனென்றால் ஹிந்தி எழுத்துகளும் நேபாளி மொழி எழுத்துகளும் ஏறக்குறைய ஒரே மாதிரியானவை. இது பிம்பிள் பண்ட், அதாவது ஃபேவா லேக்கின் அருகில் உள்ள பகுதி. இது பக்தாபூரில் அமைந்துள்ளது. இது ஒரு பொக்கிஷம் அல்லது இதை ஏரியாகவும் பார்க்கலாம். இதில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்கிறார்கள். இதன் 4 பக்கங்களிலும் பல சிறிய பழமையான பௌத்த ஸ்தூபிகள் கட்டப்பட்டுள்ளன. ஏரியின் சுற்றுப்புறத்தில் பல கஃபேகள், ரெஸ்டாரண்ட்டுகள் மற்றும் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு வந்து நேரத்தை செலவிட்டு அமைதியை உணர்கிறார்கள். இது ஒரு சுற்றுலா தலம். இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். நம் இந்தியாவில் எந்த பைக்குகள் ஓடுகிறதோ அதே பைக்குகள் நேபாளத்திலும் ஓடுகிறது. ஆனால் இரண்டின் மதிப்பும் வேறு. இந்தியாவின் 60 பைசா நேபாளத்தின் 1 நேபாளி ரூபாய்க்கு சமம். அதாவது இந்தியாவின் 1 ரூபாய் நேபாளத்தில் 1.60 நேபாளி ரூபாய்க்கு சமம். நேபாளத்தின் நாணயத்தை பற்றி ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறோம். நேபாளத்தின் நாணயம் இந்திய நாணயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது.
அதாவது நம் நாடான இந்தியாவின் நாணய மதிப்பு கூடினாலோ அல்லது குறைந்தாலோ நேபாளி ரூபாயும் அதனுடன் சேர்ந்து கூடும் அல்லது குறையும். நேபாளத்தின் பரப்பளவை பற்றி பேசினால் இந்த அழகான நாடு 2,31,739 சதுர கிலோமீட்டர் அல்லது 12,867.9 சதுர மைல்களில் பரவியுள்ளது. பரப்பளவின் அடிப்படையில் இது உலகில் 94வது இடத்தில் உள்ளது. இது நேபாளத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். இது லலித்பூர் பட்டன் தர்பார் என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் பிரபலமான சுற்றுலா தலம். இங்கு உங்களுக்கு 1-2 கோயில்கள் அல்ல, மாறாக 44 கோயில்கள் பார்க்க கிடைக்கும். அதனுடன் 17 பஹால், அதாவது முற்றங்கள் தென்படும். இங்கு அடிக்கடி நேபாள மக்கள் தென்படுவார்கள். அதனுடன் வெளிநாடு மற்றும் இந்திய சுற்றுலா பயணிகளும் இருப்பார்கள். இது காட்மாண்டு பள்ளத்தாக்கில் உள்ளது. இது பட்டன் தர்பார் சதுக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. 1980இல் இந்த வரலாற்று மற்றும் கலாச்சார இடத்தை யுனெஸ்கோ தனது உலக பாரம்பரிய சின்னங்களில் சேர்த்துள்ளது. இங்கு பல பழமையான கட்டிடங்கள், கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. அவை நேவார் கட்டிடக்கரை வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ளன. இங்குள்ள ஹீரண்ய மகாவிஹார், மகா பௌத்த கோயில் மற்றும் கிருஷ்ண கோயில் மிகவும் பிரபலம். பட்டன் பொதுவாக லலித்பூர் என்று அழைக்கப்பட்டது. லலித்பூர் என்பது சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது. இதன் பொருள் அழகான நகரம் என்பதாகும். பழங்காலத்தில் இங்கு நேபாளத்தின் அரசர்கள், மகாராஜாக்கள் வாழ்ந்தார்கள். இந்த இடம் பொதுவாக அரசியல் நடவடிக்கைகளின் மையமாகவே இருந்துள்ளது. இப்போது கூட இங்கு பல அரசியல் நிகழ்வுகள் நடைபெறுகிறது. மற்றும் கலாச்சாரத்தின் மையமாக இருந்தது. 12ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை இங்கு மல்லா மன்னர்கள் ஆட்சி செய்தனர். அவர்கள்தான் வெவ்வேறு காலங்களில் இங்கு அரண்மனைகள் மற்றும் கோயில்களை கட்டினார்கள். நேபாளம் அதன் பண்பாட்டிற்காக மட்டும் சிறப்பானது அல்ல, அது இமயமலையின் மடியில் அமைந்துள்ளது. அதனால் இதன் இயற்கை அழகு இன்னும் அதிகமாகிறது. நேபாளத்தின் பொருளாதாரத்தில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு வருடமும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சுற்றுலா செல்ல இந்த நாட்டிற்கு வருகிறார்கள். அவர்கள் இங்கு வந்து நிறைய பணத்தை செலவிடுகிறார்கள். அதனால்தான் நேபாளத்தின் பொருளாதாரத்தில் 36% பணம் சுற்றுலாவிலிருந்து மட்டுமே கிடைக்கிறது. நேபாளத்தின் கொடி உலகின் ஒரே கொடியாகும். இது சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ இல்லாமல் 2 முக்கோணங்களால் ஆனது. கொடியின் மேல் முக்கோணத்தில் சந்திரனும் கீழ் முக்கோணத்தில் சூரியனும் காட்டப்பட்டுள்ளது. இது பௌத்த மற்றும் இந்து மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்த கொடியின் வடிவமைப்பு 1975இல் உருவாக்கப்பட்டது. ஆனால் இதன் வடிவமைப்பு 100 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. இது இமயமலையை பிரதிபலிக்கிறது. நேபாளத்தை உலகின் கூரை என்றும் அழைக்கிறார்கள். ஏனென்றால் உலகின் 11 மிக உயர்ந்த மலைகளில் 7 இங்குதான் உள்ளன. மவுண்ட் எவரெஸ்ட் உலகின் மிகவும் பிரபலமான மலை. அதில் ஏற ஆயிரக்கணக்கானோர் நாடு வெளிநாடுகளிலிருந்து இங்கு வருகிறார்கள். அதுவும் நேபாளத்தில் தான் உள்ளது. நேபாளத்தின் மீது எப்போதும் எந்த வெளிநாட்டு சாம்ராஜ்யமும் ஆட்சி செய்யவில்லை. இது எப்போதும் ஒரு சுதந்திர நாடாகவே இருந்தது. முன்பு இங்கு முடியாட்சி இருந்தது, இப்போது ஜனநாயகம் உள்ளது. நேபாள மக்கள் ஹிந்தி மற்றும் நேபாளி மொழி பேசினாலும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இங்கு 132க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. அவற்றை வெவ்வேறு சமூகங்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் பேசுகிறார்கள். இத்தனை மொழிகள் பேசப்படுவது நேபாளத்தின் பன்முகத்தன்மையை காட்டுகிறது. நேபாளி, போஜ்புரி மொழிகளுடன் இன்னும் பல மொழிகள் தேசிய மொழிகளாக கருதப்படுகின்றன. பசுபதிநாத் கோயில் உலக பிரசித்தி பெற்றது. இந்த கோயில் பகவான் சிவனின் 10 முக்கிய தாமங்களில் ஒன்றாகும். இங்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தரிசனம் செய்ய வருகிறார்கள். கோயிலின் 4 புறமும் வெள்ளிக்கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. சாவன் மாதத்தில் இந்த கோயிலின் காட்சி எந்த பக்தனின் மனதையும் கொள்ளை கொள்ளும். நேபாளத்தின் பண்பாடு திருமணத்தை பொறுத்தவரை மிகவும் வித்தியாசமானது. ஏனென்றால் இங்குள்ள பெண்கள் ஒரே நேரத்தில் பல ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். நேபாளத்தில் பெண்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்கப்படுகின்றன. ஆம் நண்பர்களே, இங்கு ஒரு பெண் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த மரபு இங்கு சாதாரணமாக கருதப்படுகிறது. இது பழங்காலத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேபாளத்தின் உணவு பழக்கம் பற்றி பேசினால் இங்கு பெரும்பாலான மக்கள் அசைவ உணவு சாப்பிட விரும்புகிறார்கள். இதை தவிர நூடுல்ஸ், மோமோஸ் போன்ற சுவையான உணவு வகைகளும் சாப்பிட கிடைக்கும். நேபாளத்தின் பாரம்பரிய உணவை பற்றி பேசினால் இங்குள்ள மக்கள் பருப்பு மற்றும் சாதம் சாப்பிட மிகவும் விரும்புகிறார்கள். பருப்பு சாதம் இங்கு முக்கிய உணவாகும். நேபாளத்தில் ஒவ்வொரு வருடமும் நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. அவை தசைன், திஹார், ஹோலி மற்றும் தீபாவளி போன்றவை. பகவான் புத்தரின் பின்பற்றுபவர்கள் உலகம் முழுவதும் பரவியிருந்தாலும் நேபாளத்தில் ஒரு இடம் உண்டு. அது லும்பினி. இது கௌதம புத்தரின் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. இந்த இடம் உலகம் முழுவதும் உள்ள பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்களிடையே மிகவும் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. நேபாளத்தில் மலைகளுக்கு குறைவே இல்லை. எனவே இந்த மலைகளிலிருந்து பல ஆறுகள் உருவாகி ஓடுகின்றன. அவை நேபாளம் வழியாக மற்ற நாடுகளை அடைகின்றன.
அவற்றில் ஒன்று கண்டகி, இரண்டாவது கர்ணாலி, மூன்றாவது கோசி. இந்த ஆறுகள் நேபாளத்தின் பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் ராஃப்டிங், படகோட்டம் போன்ற விளையாட்டுகளை விரும்புபவர்களுக்கும் ஈர்ப்பு மையமாக இருக்கின்றன. இது நேபாளத்தின் ஒரு சிறப்பு சுற்றுலா தலமாகும். இது முழுவதுமாக சாகசத்தால் நிறைந்தது. இங்கு சென்றடைந்ததும் நீங்கள் முழு காட்மாண்டு நகரையும் எளிதாக பார்க்கலாம். இங்கு ஒரு ஊஞ்சல் உள்ளது, அது பள்ளத்தாக்குகளுக்கிடையே அழைத்துச் செல்கிறது. இதில் ஊஞ்சலாடுவது மிகவும் தைரியசாலிகளின் வேலை, ஏனெனில் இந்த ஊஞ்சல் தரையிலிருந்து 2000 அடி உயரத்தில் உள்ளது. இதை தவிர இங்கு நேபாளத்தின் பிரபலமான கிளாஸ் பிரிட்ஜ் உள்ளது. அது முழுவதுமாக கண்ணாடியால் ஆனது. இதுவும் 2000 அடி உயரத்தில்தான் உள்ளது. இந்த பாலத்தின் மீது நடப்பதற்கு பிறகு உணரப்படும் சிலிர்ப்பான உணர்வை வார்த்தைகளில் சொல்வது மிகவும் கடினம். பாலத்தில் நின்று கொண்டு தலைநகர் காட்மாண்டுவின் அற்புதமான காட்சியை நீங்கள் ரசித்து பார்க்க முடிகிறது. நண்பர்களே, நேபாளத்தை பற்றிய இந்த சுவாரஸ்யமான பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போதான் நாங்க போடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.